இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன் ஜோசித ராஜபக்ச இன்றைக்கு வழக்கு விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தவர். அங்க நீதிபதிக்கு முன்னுக்கு அந்த கூண்டுக்குள்ள நின்று கொண்டு என்ன விடுதலை செய்யுங்கள், நான் குற்றமற்றவன் என்று சொல்லி மிக சத்தமாக கத்தியிருக்கிறார். இந்த விடயம் இன்றைக்கு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இருந்தாலும் அவருக்கு எதிராகத்தான் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த கபில சந்திரசேனனுடைய மரணத்தோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய இரண்டு மிக முக்கியமான தரப்புகள். முதலாவது அவருடைய உறவுக்காரர் அரவிந்த் டி சில்வா, அவருடைய மனைவி. அதே போல இந்த சம்பவத்தை விசாரிச்சிருக்கக்கூடிய இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு. இவர்கள் இருவர்கிட்ட இருந்தும் இன்றைக்கு முழுமையான வாக்குமூலம் பெறப்பட்டிருக்குது. இதற்குள்ள இருந்து பல உண்மைத்தன்மைகள் தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இலங்கையினுடைய அரசு தரப்பால ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் என்று சொல்லி ஒரு அவசர அறிவிப்பும் வெளியாக இருக்குது. ஆக இவையெல்லாம் என்னன்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, அண்மையில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினுடைய முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேன தொடர்பில் அவருடைய உறவுக்காரர் என்று சொல்லப்படுகிற இந்த அரவிந்த் டி சில்வா அவருடைய மனைவியிட்ட இருந்தும், அதே போல இந்த முழுமையான வழக்கை விசாரணை செய்திருக்கக்கூடிய இலங்கையினுடைய போலீஸ் தரப்பிட்ட இருந்து முதற்கட்ட விசாரணை அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது. இதுல இருந்து பல உண்மைகள், அதாவது அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் வீட்டை என்ன நடந்தது, அதே போல இறந்தா பிறகு இந்த விசாரணைகள்ல இருந்து என்ன தெரிய வந்திருக்குது என்று சொல்லி பல விடயங்கள் வெளியாக இருக்குது. இதன்படி முதலாவது நபர் இந்த அரவிந்த் டி சில்வா என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, கபில சந்திரசேன பிணை கிடைத்து வெளியில வந்ததுமே முதலாவதாக எங்களுடைய வீட்டை தான் வருகை தந்திருந்தவர். அங்க வைத்து இந்த சிறை வாழ்க்கை பற்றி பல விடயங்களை பேசியிருந்தவர். இருந்தாலும் அவருக்கு மீளவும் சிறைக்கு போகக்கூடாது என்று சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி இருக்கதான் அன்றைய தினம் மாலை வேளையில இந்த கபில சந்திரசேனவுக்கு மீளவும் பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்ட விடயம் தெரிய வந்தது. இதை கேட்டோனே அவர் மிகவும் மனமுடைஞ்சிருந்தவர். நான் எக்காரணம் கொண்டும் மீள சிறைக்கு போக மாட்டேன் என்று சொல்லியிருந்தவர். இதால் அவருடைய சட்டத்தரணியோட கலந்துரையாடுறதுக்காக நானும் என்னுடைய மனைவியும், அதாவது இந்த அரவிந்த் டி சில்வாவும் அவருடைய மனைவியும் சட்டத்தரணியை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு இரவு 10 மணி வரை நீண்டதாகவும் அதற்கு பிறகுதான் நாங்கள் 10:30 மணி அளவில் தான் வீட்டை வருகை தந்தாங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இதற்கு பிறகு நாங்கள் அனைவருமே உணவருந்தினா பிறகு என்னுடைய மகனுடைய அறை, முதல் மாடியில் இருக்கக்கூடிய மகனுடைய அறையைத்தான் இந்த கபில சந்திரசேன உறங்குறதுக்காக பயன்படுத்தினார். இதற்கு பிறகு அடுத்த நாள் விடிய சென்று பார்க்கும்போது அங்கு அவர் உயிரிழந்த நிலையில காணப்பட்டவர். இருந்தாலும் உடனடியாகவே நாங்கள் வைத்தியசாலைக்கும் போலீஸ் தரப்புக்கும் தகவல் சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த அரவிந்த் டி சில்வாவுடைய மனைவி என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த கபில சந்திரசேன எங்களுடைய வீட்டுக்கு வருகை தந்தா பிறகு ஒரு திறப்பை என்னுடைய கையில தந்து, வாகன திறப்பை என்னுடைய கையில தந்து, இதை என்னுடைய வீட்டை இருந்து இங்க கொண்டு வாங்கோ என்று சொல்லியிருந்தவர். அது மட்டும் இல்லாம அவருடைய பணியாளருக்கு அழைப்படுத்து தன்னுடைய கொஞ்சம் உடைகளையும் சொல்லி, அதே போல உடற்பயிற்சிக்கு பயன்படுத்துகிற ஒரு பெல்ட்டையும் எடுத்து கொண்டு வர சொன்னவர். இதற்கு பிறகு நான் ஏன் அந்த பெல்ட் என்று சொல்லி கேட்கும்போது என்னுடைய உடைகளை தொங்க விடத்தான் என்று சொல்லியிருந்தவர். இருந்தாலும் எனக்கு அந்த நேரத்தில் எதுவுமே பிழையாக படையல. இதற்கு பிறகு அடுத்த நாள் விடிய சென்று நாங்கள் அவருடைய அறையை பார்க்கும்போதுதான் அங்க இவர் எந்த அந்த உடற்பயிற்சி பட்டியை கொண்டு வர சொன்னாரோ அதே பட்டியல தான் அவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கிற விடயம் தெரிய வந்திருக்குது. இதையும் நாங்கள் சகல போலீஸ் விசாரணைகளையும் சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அரவிந்த் டி சில்வாவுடைய மனைவி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு என்ன சொல்லி இருக்குது என்று சொன்னா, இந்த விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அரவிந்த் டி சில்வாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள்ல இருந்து எங்களால எந்த காட்சிகளையுமே பார்க்க முடியல. அங்க பல கண்காணிப்பு கேமராக்கள் இருக்குது, எல்லாமே இயங்கு நிலையில இருக்குது. இருந்தாலும் எந்த ஒரு காட்சிகளுமே பதிவு செய்யப்படல. அது ஏன், என்ன விளக்கம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எந்த ஒரு கேமராக்கள்லையும் அன்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய எந்த காட்சிகளும் இல்லை என்று சொல்லி இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு சொல்லியிருக்குது. ஆனாலும் இந்த அரவிந்த் டி சில்வாவுடைய வீட்டை சூழ இருக்கக்கூடிய சகல பகுதிகளில் இருந்தும் நாங்கள் சகல கண்காணிப்பு காட்சிகளையும் கைப்பற்றி இருக்கிறோம். அதுல யார் யார் உள்ளுக்கு வரணும், யார் யார் வெளியில போகிறோம் என்று சொல்லி சகல காட்சிகளும் இருக்குது. ஆனா வீட்டுக்குள்ள என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. இது ஒரு மர்மமாக இருக்கிறதாக இலங்கையினுடைய போலீஸ் தரப்பு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விசாரணைகளை முன்னெடுக்கும் போது கபில சந்திரசேனனுடைய படுக்கை அறையில இருந்து ஒரு சில மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டிருக்குதா. இந்த மாத்திரைகள் எதற்காக பாவிக்கிறது, இவர் வளமையாகவே உட்கொள்ற மாத்திரைகள் தானா, அப்படி இல்லாட்டு சொன்னா ஏன் இந்த மாத்திரைகள் இங்க வந்தது என்று சொல்லி இப்ப அடுத்த கட்ட விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகுந்த மர்மமாக பல திருப்பு முனைகளோடு போய்கொண்டிருக்குது. இப்படி கேட்க அவருடைய தொலைபேசியும் இப்ப பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படுறதால இவர் இறுதி நேரத்தில் யாரோட எல்லாம் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறார், இவருக்கு ஏதாவது மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருக்குதா என்று சொல்லி இனிதான் தெரிய வரப்போகுது.
இப்படி இருக்கைதான் இன்றைக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய இளைய மகன் ஜோசித ராஜபக்ச இன்றைக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றனர். இங்க நீதிபதிக்கு முன்னுக்கு அந்த கூண்டுக்குள்ள நின்று கொண்டு நான் குற்றமற்றவன், என்னை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி மிகுந்த சத்தமாக கத்தியிருக்கிறார். இந்த விடயம் இன்றைக்கு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இருந்தாலும் இவருக்கு எதிராகத்தான் இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த ஜோசித ராஜபக்ச ஒரு மோசடியில சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதாவது 2009ஆம் ஆண்டுல இருந்து 2013ஆம் ஆண்டு மட்டும் இவருடைய பேர்ல சந்தேகத்துக்கிடமாக பல பரிவர்த்தனைகள் இடம்பெற்றிருக்குது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்க தரப்பால குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு பிறகு இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அங்க இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய பாட்டி என்று அறியப்படுகிற டெய்சி ஆட்சி என்று சொல்லி இன்னும் ஒருவரும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர். இதற்கு பிறகு இவர்கள் இருவருமே வழக்கு விசாரணைகளுக்கு முன்னிலையாகி வந்த நேரத்தில் இந்த டெய்சி ஆட்சி அந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த ஜோசித ராஜபக்ச என்னையும் விடுதலை செய்யுமாறு ஒரு மேன்முறையீடு தாக்கல் செய்யும் போது இன்றைக்கு அது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பமாகிறது. இதுல என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னா, இந்த ஜோசித ராஜபக்ச 2006ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு வரை இலங்கையினுடைய கடற்படை பிரிவில் பணியாற்றியிருக்கிறார். ஒரு லெப்டினன்ட் தர அதிகாரியாக பணியாற்றினவர் என்றும், இருந்தாலும் மைத்ரிபால சிறிசேனனுடைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது 2016ஆம் ஆண்டு நேரத்தில் இந்த ஜோசித ராஜபக்ச அதிலிருந்து வலுக்கட்டாயமாக நீக்கப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் இந்த காலப்பகுதிக்குள்ள, இவர் கடற்படையில் பணியாற்றி கொண்டிருந்த காலப்பகுதிக்குள்ள இவருடைய பேர்ல சந்தேகத்துக்கிடமான பல சொத்து பரிவர்த்தனை இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு முறை 560 லட்சங்களுக்கு மேல பரிமாற்றப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம கொழும்புல 73 மில்லியனுக்கு ஒரு பரிவர்த்தனை இடம்பெற்றிருக்குது. அதே போல இந்த ஜோசித ராஜபக்சவனுடைய தலைமையில ஒரு தொலைக்காட்சியும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவை எல்லாமே 2009 இருந்து 2013ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள நடந்த விடயங்கள். ஆக இவை பற்றி ஒரு விசாரணைகளை மேற்கொண்டு வரும்போதுதான் அதற்குள்ள இந்த ஜோசித ராஜபக்ச இப்ப தப்பிக்க வழி இல்லாமல் சிக்கியிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்குது. இதுல இருந்து என்னை விடுதலை செய்யுமாறு அவர் கோரியும் கூட இதுல இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லாதால இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து இடம்பெறும், அதுல இந்த ஜோசித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான உத்தரவு பிறப்பிச்சிருக்குது. இது மஹிந்த தரப்புக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கு இந்த ஜோசித ராஜபக்சவும் விடுதலை செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு எதிராக இந்த நீதிமன்ற தீர்ப்பு அமர்ந்திருக்குது. அதே போலதான் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞனுக்கு இன்றைக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் வைத்து 1.44 மில்லிகிராம் போதைப் பொருள் அளவோட இவர் கைது செய்யப்பட்டவர் என்று சொல்லியும், அதற்கு பிறகு இவருக்கு எதிராக போலீசார் வச்ச சாட்சியங்கள் எல்லாமே உண்மைத்தன்மையாக இருந்ததால இன்றைக்கு இவருக்கு 7 வருட கடூழிய சிறை தண்டனையும், அதே நேரம் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்குது. அந்த அபராதத்தை இவர் செலுத்தாத பட்சத்தில் மேலதிகமாக 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கதான் இப்ப பெய்து வருகிற இந்த கனமழை தொடர்பில் இலங்கையினுடைய அரசு தரப்பில் இருந்து முன்னெச்சரிக்கையாக பல விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. பருவமழைக்கு தயாராகுங்கள் என்று சொல்லி பிரதமர் ஹரணி அமரசூரியவனுடைய அறிவுறுத்தலின் பேரில் இலங்கையினுடைய தொலைபேசி நிறுவனங்கள் இது தொடர்பில், அதாவது எங்கேயாவது எச்சரிக்கைகள், ஆபத்தான விடயங்கள் நடைபெற போகுது, மண் சரிவுகள், அதே போல வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட போகுது என்று சொன்னா இலங்கையில் இருக்கிற அந்த பிரதேசம் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சகலருக்குமே உடனடியாக கைபேசி வழியாக இந்த குறுஞ்செய்திகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இதற்கான சகல விதமான ஒப்பந்தங்களும் இலங்கையினுடைய தொலைபேசி நிறுவனங்களோடு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இது முதற்கட்ட ஒரு எச்சரிக்கை நடவடிக்கை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப நடைபெறுகிற இந்த வழக்கு விசாரணைகளை பற்றியும் அதற்குள்ள இந்த மஹிந்த தரப்பு எப்படி சிக்கி இருக்குதுன்றதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஒவ்வொரு நாளுமே இந்த மஹிந்த குடும்பத்துக்கு எதிராக பல ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்கள் மீள வெளியில வர முடியாத அளவுக்கு பல சிக்கலான வழக்குகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இது தொடர்பில் மேலதிகமாக ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தரப்பில் இருந்து எப்படியான நடவடிக்கைகள் இல்லாமல் எடுக்கப்பட வேண்டும் என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.